ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு அஸ்விகா பியூர் சில்க்ஸ். நான் நேற்று வரல. ஆக்சுவலாக தம்பி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டார். அவர் லீவ் லெட்டர் கொடுத்துட்டாரு. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. நான் வந்து கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூனால நேற்று வராமல் போயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டேன். ஸோ இன்னைக்கு நாம் என்ன கலெக்ஷன் பார்க்க போகிறோன்னா டிஷ்யூ பார்டர் சாரீ. அப்படியே கேமரா கீழே காட்டு ப்ரோ. பார்த்தீங்கன்னா தெரியும், அழகான கலரு. வாடாமல்லி கலர் தான் இது. வாடாமல்லி கலர் இது. இதுதான் டிஷ்யூ பார்டர்னு சொல்லுவோம். சைடில் பார்டர் இருக்குது பார்த்தீங்கன்னா, இதுதான் டிஷ்யூ பார்டர். இது பேர் வந்து டிஷ்யூ பார்டர் சாரீ. ஸோ டிஷ்யூ பார்டரில் நீங்கள் கான்ட்ராஸ்ட் பார்த்துருப்பீங்க. முந்தி கலர் ஒரு இருக்கும், பாடி கலர் ஒன்று இருக்கும், ப்ளவுஸ் ஒரு கலர், அது முந்தி கலர் சேமாக இருக்கும். பட் இது சாரீ ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கலர், சேம் கலர். ஏன்னா சில கஸ்டமர் முன்னாடி பார்த்ததெல்லாம் பாடி ஒரு கலராக இருக்கும், பல்லு ஒரு கலராக இருக்கும். இது வந்து சேம் கலரில் இருக்குது. ஆமாம், இதோட ஸ்பெஷாலிட்டி, இந்த சாரியோட ஸ்பெஷாலிட்டி சேம் கலர் அண்ட் தென் சேம் டிசைன் கிடையாது. பாடியில் ஒரு கலர் இருக்குது அண்ட் தென் பல்லுவில் ஒரு டிசைன் இருக்குது. அது ரீசன் என்ன அப்படின்னா, சில பேருக்கு நாங்கள் கொடுக்குற காம்போ வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிடிக்கிறது இல்லை. நாம் ஒரு காம்போ கொடுப்போம், பல்லு கலர் ஒன்று கொடுப்போம், பாடி கலர் ஒன்று கொடுப்போம். ஸோ அந்த காம்போ மேட்சிங் வந்து நமக்கு என்னென்னா, ஃபோட்டோ போடும்போது ஆன்லைனில் புக்கிங் எடுக்கும்போது இந்த கலருக்கு நீங்கள் ஏன் இந்த கலர் கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் கேட்டாங்க. ஸோ நம்மளோட ஐடியா ஒரு ஃபோக்கஸில் இருக்கும், சில பேரோட ஐடியா ஒரு மாதிரி இருக்கும். சில பேருக்கு இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அப்படி இருந்தால் அப்படின்னு நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கஸ்டமருக்கும் காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி நாங்கள் என்ன பண்ணிட்டோம், சாரீ ஃபுல்லாக ஒரே கலர் போட்டோம். நீங்களா யார் என்ன பண்ணலாம், த ப்ளவுஸ் இதில் இருக்குது, ப்ளவுஸு சேம் கலர் தான். ஓகே, ப்ளவுஸ் சேம் கலர் தான். இது அடுத்த கலரோட சாரீ கண்டினியூ. இது வந்து நீங்கள் இதில் என்னென்னு இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஸோ இதோட இது வரைக்கும் தான் ப்ளவுஸ் இருக்குது. இதுக்கு மேலே இருக்கிறது வந்து வேறு அதர் சாரியோட கலரு. இதை நீங்கள் இதையும் கன்ஃபியூஸ் ஆகிக்க வேணாம், இது என்ன இப்படி ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எல்லா சாரீ ஃபுல்லாக ஒரே கலர் போட்டு ப்ளவுஸும் உங்களுக்கு கொடுத்துட்டோம். ப்ளவுஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டிஷ்யூ பார்டர் வந்து டிஷ்யூ கொடுத்துட்டோம். நம்ம இது பார்த்தீங்கன்னா நம்ம பாருங்கள், இந்த பல்லுகளை வந்து கோல்டு ஜெரி கொடுத்துருக்கோம், பாடியிலையும் கோல்டு ஜெரி கொடுத்துருக்கோம். இந்த கோல்டு ஜெரியை வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த டிஷ்யூ காம்போக்கு ஏற்றாப்புல கூட நீங்கள் ஒரு ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் வந்து ஷாப்பில் ப்ளவுஸ் எடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி வியர் பண்ணிங்க அப்படின்னா அந்த காம்போ வந்து உங்களுக்கு அவ்வளோ லுக்காக தெரியும். கரெக்ட். இந்த செல்ஃப் கலரோட லுக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நான் பின்னாடி ஃப்ரேமில் வைக்கிறேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஐடியா கிடைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, சில பேர் வந்து நாம் கொடுக்குற கலர் காம்போ பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி, அது பிடிக்கலைங்கிற மீன்ஸ் சொல்லலை, அப்படி சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்னென்னா நீங்கள் இது பதில் இதை கொடுத்துருக்கலாமே, இன்னும் நல்லா இருந்திருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி யோசிக்கிற கஸ்டமருக்கு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம்னா அவங்களே வந்து ஷாப்பில் போய் ப்ளவுஸ் எடுத்து அவங்களே வந்து ஸ்டிச் பண்ணி ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸுக்கு உங்களுக்கு பெரிய காஸ்ட் ஆக போகிறது இல்லை, காஸ்ட் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் அந்த மாதிரி கஸ்டமருக்கு இந்த மாதிரி ஒரு காம்போ நாங்கள் ஸ்பெஷலாக கொடுத்துருக்கோம். இந்த காம்போவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டி இருக்குது. இதுதான் அதோட கலர்ஸ். ஆமாம், இதில் பாக்ஸ்குள்ளே இருக்குது, நாங்கள் மேலே சாம்பிளுக்காக வச்சுருக்கோம். இதில் வந்து பாருங்கள், எல்லா சாரியிலும் ஒரே டிசைன். ஆமாம், எல்லா சாரியிலும் வந்து இல்லை இது வந்து பார்த்தீங்கன்னா கோலம் டிசைன் வந்து ஒரு காம்போ வந்து ஃபுல்லாக இந்த இடத்துல வந்து அதிகமாக புக்கிங் கேட்டதுனால இது மட்டும் ஃபுல்லாக தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்கோம். இது ஆல்ரெடி ப்ரீ புக்கிங் தான். ஓகே, ப்ரீ புக்கிங். ஸோ இது பேஸ்டல் கலர். பேஸ்டல் பிங்க் கலரு. இது வந்து பாருங்க ரெட் கலரு. சூப்பர். பேஸ்டல் பிங்க் கலர், க்ரீனிஷ் எல்லோன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கலரு. இதில் வந்து நம்ம பிரித்து காட்டுறதுக்கு ஒன்றுமே இல்லை, சாரீ ஃபுல்லாக ஒரே கலர். டிசைன்ஸ் வேணால் நம்ம காட்டலாம். க்ரீன் கலர். இது வந்து பாருங்க லைட் பிங்க் கலர். பேஸ்டல் ஸ்கை ப்ளூ. இதுவும் பேஸ்டல் தான். அது பேஸ்டல் பிங்க். இது பேஸ்டல் ஸ்கை ப்ளூ. ஸோ நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் கலர்ஸ் மட்டும் போடாமல் கேட்குறீங்க கலர்ஸ். எஸ். ஸோ அதனாலேயே நாங்கள் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ பேஸ்டல் நிறைய பேர் விரும்புகிறாங்க ரொம்ப. இப்போல்லாம் அப்டேட்டாக எல்லாரும் அப்டேட் ஆகிட்டாங்க. எல்லாரும் டார்க் கலர்ஸ் வாங்குறதுல இந்த பேஸ்டல் ஷைனிங்காக இருக்கிறோம், அந்த மாதிரி தான் எல்லாரும் கேட்குறாங்க. அது என்ன ரீசன் அப்படின்னா, எல்லாம் நிறைய வந்து அப்டேட் ஆகிட்டாங்க. சரி, ஆனால் அந்த ஓல்டு ட்ரெடிஷ்னலும் நமக்கு வேணுங்கிறதுனால தான் டார்க் கலரும் போடுறோம், லைட் கலரும் போடுறோம். ஏன்னா சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் கலர்ஸ் பேஸ்டல் பிடிக்காதும்பாங்க, எனக்கு டார்க் கலர் தான் வேணும்பாங்க. ஸோ டார்க் கலரும் நம்ம போடுறோம், பேஸ்டல் கலர்ஸும் நம்ம போடுறோம். ஸோ இதோட ரேட் சொல்லிடலாமா? இதோட ரேட் ரிவீல் பண்ணிடலாம். ஒன்றும் இல்லை, எப்பவும் போல் நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரர் ஆச்சே, இந்த டிசைனுக்கு இவ்வளோ ரேட்டு, அந்த டிசைனுக்கு இவ்வளோ ரேட்டு, அதெல்லாம் எதுவும் கிடையாது. 5800 ஒன்லி. உங்களுக்கு ஆல் செல்ஃப்னா நிறைய டிசைன், அதுக்கு அது வந்து வீவிங் சார்ஜ் எக்ஸ்ட்ரா வரும். ஸோ அதனால அதை நம்ம ஆட் பண்ணி சொல்கிறோம். அந்த லேபர் ஒர்க், வீவிங் சார்ஜ்னா லேபர் ஒர்க். அது அந்த காஸ்ட்டும் சொல்லுவோம். ஏன் இந்த சேலைக்கு வந்து நீங்கள் இவ்வளோ ரேட் சொல்கிறீங்க, இதுக்கே இவ்வளோ ரேட் சொன்னீங்கன்னா
அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த சாரியில் அவ்வளோ ஒர்க் இருக்கும், 3 to 4 days ஆகலாம் அந்த சாரிக்கு, அதனால் அந்த ரேட் சொல்லுவோம். இந்த மாதிரி சாரிக்கெலாம் வந்து 3 days ஆகும். ஸோ 5800 ஒன்லி. இதுலேயும் வந்து பாருங்கள் டிசைன்ஸ் வந்து அங்கங்கே வந்து உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல இது பிரிண்டிங் கிடையாது, இது ஹேண்ட் வீவிங்கு, அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது நாட் அ பிரிண்ட், ஹேண்ட்லூம் வீவிங். இந்த ஹேண்ட்லூம் வீவிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆமாம், இந்த விஷயத்த பண்ணுறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபெமிலியரான ஒரு பர்சன்ஸ் மட்டும்தான் இதை பண்ண முடியும். என்ன ரீசன்னா ஹேண்ட்லூம் வீவிங் தெரிஞ்சவங்க மட்டும்தான். இதை நம்ம போய் ட்ரைனிங் போகிற மாதிரி ஒரே வாரத்தில் போய் கற்றுக்கிட்டெல்லாம் இதை பண்ண முடியாது. ஆல்ரெடி வீவர்ஸால் மட்டும்தான் இதெல்லாமே பண்ண முடியும். நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு ஹேண்ட்லூம் வீவிங் படி தெரிஞ்சுன்னா உங்கள் சாரி பார்த்தாலே கண்டுபிடிச்சிருவாங்க. புதுசாக வரவங்களுக்கு என்ன இது டேமேஜா, இது இந்த இடத்துல எதுவும் இருக்கேன்னு பார்ப்பாங்க. அதெல்லாம் டேமேஜ் கிடையாது. அதில் வியூ பண்ணும்போது வீவிங் பண்ணும்போது கண்டிப்பாக த்ரெட் புல்லிங் கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்துட்டு டேமேஜ்னு பார்த்து சாரீஸ் வாங்கினதுக்கப்புறம் இது டேமேஜாக இருக்குது, உங்களுக்கு தெரியாத விஷயத்த நாங்கள் சொல்கிறோம். அதெல்லாம் டேமேஜ் கிடையாது. அது வந்து நெய்யும் போது அதான் அந்த த்ரெட் புல்லிங் பண்ணும்போது அந்த சின்ன அதுக்கு பேர் தான் வந்து நம்ம ஒரிஜினல். நீங்கள் ஒரிஜினல் பட்டு சாரீ வாங்கினா இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து பவர்லூம் சாரீஸ்லாம் வாங்கினா அந்த மாதிரி ஒன்றுமே இருக்காது, ப்ளெயினாக அப்படியே இருக்குது, பியூராக இருக்கும், ஒரு இது இருக்காது. அதெல்லாம் நீங்கள் வேர் பண்ணால் ரொம்ப எரிச்சலாக இருக்கும். அந்த நீங்கள் சம்மர் சீசன்லாம் போட்டிங்கன்னா ட்ரைவர்ஸ் போடும்போது எப்படா கழட்டி போகலான்னு இருப்பீங்க, அந்த அளவுக்கு இருக்கும். இந்த மாதிரி சாஃப்ட் சில்க்லாம் போட்டிங்கன்னா மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நீங்கள் போட்டாலும் எதுவுமே தெரியாது, ரொம்ப கூலிங்காக இருக்கும். அதனால தான் இது சாஃப்ட் சில்க்னு சொல்கிறோம். ஆமாம், அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா நம்ம அந்த இடத்துல வந்து லைட்டாக த்ரெட் புல்லிங் வருது, அது என்னது டேமேஜா அப்படின்னு கேட்கக்கூடாது. அதுக்கும் யூடியூப்ல நீங்கள் போய் பார்க்கலாம். அதுக்கு ஹேண்ட்லூம் மார்க்குன்னு ஒரு பேரே இருக்குது. இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு லைட் த்ரெட் புல்ஸ் எல்லாம் வருது அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லூம் மார்க். அதெல்லாம் கண்டிப்பாக அதுதான் ஹேண்ட்லூமில் வியூ பண்ணால் மட்டும்தான் இந்த ஹேண்ட்லூம் மார்க் வரும். இது டேமேஜ் கிடையாது. சில பேர் தெரியாதுல்ல, பார்த்துன்னு கேட்பாங்க கஷ்டம். ஆமாம், என்னது இந்த கலரில் லைட்டாக கருப்பாக மேலே புள்ளியாக தெரியுது, இது என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து ஹேண்ட்லூம் மார்க். அது த்ரெட் புல்லிங். ஏன்னா ஹேண்ட் வீவிங் பண்ணும்போது அது வந்தே தீரும். ஒரு நாடாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு வரும்போது இடையில அந்த த்ரெட் வந்து கட் ஆகும்போது அதை ஜாயின் பண்ணும்போது அந்த த்ரெட் புல் வரும். அந்த த்ரெட் புல் வரும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் ஹேண்ட்லூம் வீவிங். அந்த ஹேண்ட்லூம் வீவிங்க்கு ஹேண்ட்லூம் மார்க்குன்னு ஒரு இதே இருக்குது. நீங்கள் யூடியூப்பில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ப்ரீ புக்கிங்கான எல்லா சாரீஸும் உங்களுக்கு நாங்கள் காட்டிட்டோம். இது எல்லாமே ப்ரீ புக்கிங். பாக்ஸ் வந்து அது ஒன்றும் இல்லை இதில் வந்து சாரீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டது. ஆல்ரெடி வந்து புக்கிங் ஆகி டிஸ்பேச் ஆனது. இதெல்லாமே வந்து நாளைக்கு டிஸ்பேச் பண்ணுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால தான் இந்த பாக்ஸ் மேலே வச்சு உங்களுக்கு நாங்கள் காட்டியிருக்கோம். ஓகே. உங்களுக்கு அந்த சாரீஸ் பிடிச்சிருந்தோன்னா நாங்கள் யூடியூப்பில் வர வாட்ஸ்அப் நம்பருக்கு டிஎம் பண்ணுங்கள். அண்ட் தென் எனி கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இமீடியட்லி நாங்கள் வந்து குயிக்காக பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். ஓகே, நன்றி. நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ரெகுலர் அப்டேட் பார்க்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை பண்ணிங்கன்னா மட்டும்தான் முடியும். இல்லை அப்படிங்கும்போது வந்து எப்போவாவது ஒரு தடவை வீடியோ பார்க்குறீங்கன்னா ரிப்பீட்டட் வீடியோஸ் தான் உங்களால் பார்க்க முடியும். ஸோ ரெகுலராக ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அப்டேட்டாக நாங்கள் டெய்லி போட்டுட்டு இருக்கிறத நீங்கள் பார்க்கணும். அது இல்லாமல் இந்த சாரியை பற்றி தெரிஞ்சுக்கணும். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலைனாலும் பரவாயில்ல, தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாருக்கும் மக்களுக்கு போய் இந்த எப்படி சொல்ற இந்த அவேர்னஸ் போய் சேரணும். எனக்கு அவ்வளோதான், வேறு எதுவும் வேண்டாம். என்னோட ஐடியா அது மட்டும் தான், அவேர்னஸ் போய் சேரணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ரேஞ்சிலேருந்து நீங்கள் டேரெக்டாக மேனுஃபேக்சரிங் ரேட்டுக்கு நீங்கள் வாங்கணும். அதை ரியாலிட்டிக்காக வாங்கணும். அது ஒரிஜினல் ப்ராடக்ட் வாங்கணும். வித் சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்டிஃபைடு சில்க் மார்க் டேகோட வாங்கணும். ஸோ அந்த விஷயத்துக்காக மட்டும்தான் நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ஓகே. நாளைக்கு நான் மீண்டும் புது கலெக்ஷனோட சந்திப்போம். பாய்.
வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே.